அரசியல் அமைப்பு வழக்கறிஞர்களுடைய ஆவணம் இல்லை, அது நாம் வாழ்வதற்கான வழிமுறையாகும். பீம், இப்போ உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஒன்றும் இல்லை. பீம், நீ அளவுக்கு அதிகமா யோசிக்கிற, அதனால தான் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. நான் சொல்றதை கேளு, கொஞ்சமாவது குறும்புத்தனம் பண்ணணும். ஆமாமா, கண்டிப்பா பண்ணணும். பீம், குழந்தை பருவம் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் மட்டும் இல்ல, அப்புறம் என்ன பண்ணணும்? என்னென்னமோ பண்ணணும். பறவைகளுக்கு பின்னாடி ஓடணும், ஓடுற நதியில குதிக்கணும், பசங்களோட சேர்ந்து மாங்காய் திருடி சாப்பிடணும், பசங்கள குறும்புத்தனம் பண்ணி ஏமாத்தணும், மரத்துல ஏறி யாருக்கும் தெரியாம பழம் பறிச்சு சாப்பிடணும். இங்க பாரு, ஆ? மரத்துல ஏறலான்னு சொன்னீல்ல, ஏறலாமா? அடுத்தவங்க மரத்துல ஏறி பழம் பறிக்கிறது சரியில்லை. ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம 3 மாங்காய் பறிக்கலாம். 1 2 3, நம்ம 3 பேருக்கு மட்டும். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. 3 மாங்காய் பறவைங்க தான் சாப்பிடும், அதை நம்ம சாப்பிட்டா நம்ம வயிறு வீங்கி குண்டாயிடுவோம். பாலானே ஆனந்தனே, உங்க கூட நான் வர மாட்டேன்ப்பா. அப்ப நீ எங்க தம்பி இல்லையா? தப்பு வேலை பண்ண நான் வர மாட்டேன். பீம், சரி மாங்காய் பறிக்க வேண்டாம், நாம போற வழியில ஒரு மரம் இருக்குல்ல, அதுல பழம் பறிச்சு சாப்பிடுவோம். சரி 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 சரி, போலாம், வா, போலாம் சீக்கிரம். போலாம். ராம்ஜி, இங்கே கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆனால் ஜாதி எல்லாம் சொல்லக்கூடாது. நாள் முழுக்க வேலை செஞ்சால் 8 கிடைக்கும். ஆனால் தலைவர்கிட்ட நம்ம ஜாதியை மட்டும் சொல்லிடவே கூடாது. ஏன்? ஏன்னா இங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. இங்கே கூலிக்காரவங்களாம் ஒன்றா சேர்ந்து தான் வேலை செஞ்சாகணும். பெரிய முதலாளிங்க சொல்கிற வேலையை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் செஞ்சாகணும். இங்க இருக்கிற கூலிக்காரங்கெல்லாம் ராம்ஜி, இவங்கெல்லாம் நம்ம ஜாதிக்காரங்க கிடையாது, நம்மளோட கொஞ்சம் வசந்த ஜாதிக்காரங்க. வா புரிஞ்சன், என்ன 2 நாளா ஆளை காணோம்? அதான் வந்துட்டேனே. என்ன வேலை போகுது? எந்த வேலையும் இல்லாமல் சும்மா தான் இருக்கேன், வேலை தேடி தான் வந்தேன். அப்ப இங்கேயே வேலை பாரு, ஆள் குறைவா தான் இருக்காங்க. அண்ணா, எங்க ஜாதி ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னா மூட்டை தூக்க போறோம். இதுல ஜாதி எங்க இருந்து வருது? பெரிய ஜாதிக்காரங்க தான் அதெல்லாம் யோசிப்பாங்க. நம்ம ஜாதி வேற வேற தான், ஆனா ஏழ்மை எல்லாருக்கும் ஒண்ணுதானே. வாங்க போய் தலைவர்கிட்ட பேசலாம். வாராம்ஜி. வேணாம் நண்பா, நீ போ, என்னால பொய் சொல்ல முடியாது. அண்ணா, இவன் என்னோட நண்பன், பொய் சொல்ல மாட்டான். நீ எதுவுமே பேச வேண்டாம்ப்பா, வாயை மூடிக்கிட்டு இருந்தா போதும். உன்ன மாதிரி இங்க நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க, பேசாம வேலையை பார்த்தா போதும். எல்லாரும் ஒரே ஜாதின்னு நினைச்சுக்க போறாங்க. உழைக்கிறோம், சம்பாதிக்க போறோம், இதுல என்ன இருக்கு? வா வா, அதை மட்டும் யோசி. வா வாராம்ஜி, துண்டை போட்டு முகத்தை மறைச்சுக்கோ, நாம என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. வா. என்ன? 2 பேரை வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். யார் இவங்க? எங்க ஆளுங்க தான், எங்க தெருவுல தான் இருக்காங்க. சரி, பேர சொல்லு. ஐயா, என்னோட பேரு புரஞ்சன், இவர் பேரு ராம்ஜி. போங்க, சீக்கிரமா போய் வேலையை ஆரம்பிங்க. வா வா வாப்பா. நிறைய இருக்குல்ல, எப்படி பறிக்கிறது? பறிக்கலாம்ப்பா. பீம், நீ இங்கேயே இரு, நாங்கள் பழம் பறிச்சுட்டு வந்துடுறோம். ஓய், எங்க போறீங்க? ஏன்? நாங்கள் எங்கே வேணா போவோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? தம்பி, இடத்துக்கு சொந்தக்காரன் வந்துட்டானா செம்மையா அடி வாங்குவீங்க. இது புறம்போக்க இடம் தானே, இங்க ஆடெல்லாம் மேறுத நான் பாத்திருக்கேனே. அது என்ன உங்க ஆடுங்களா? உயர்ந்த ஜாதி ஆளுங்களோடது. பாலானே, ஆடுங்களுக்கு கூட ஜாதிலாம் இருக்கானே.
அவன் பைத்தியக்காரன், என்னமோ வளரிட்டு போகிறான். இந்த மரம்லாம் யாருக்கும் சொந்தம் இல்லை. வா ஆனந்த், நம்ம போய் பறிச்சுட்டு வரலாம். வா. பீம் பீம், ஒரு வேளை யாராவது வந்தால் எங்களுக்கு குரல் கொடு, சரியா? ம். ஒரு வேளை இடத்துக்கு சொந்தக்காரர் பார்த்துட்டாருன்னா, அப்பா கிட்ட சொல்லிட்டாருன்னா? அப்படிலாம் எதுவும் நடக்காது. அதனால தான் நான் பீமை வெளியே நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஒரு வேளை யாராவது வந்தால் அவன் குரல் கொடுப்பான். இந்த நகையெல்லாம் பஜார்ல கொண்டு போய் வித்துடுங்க அண்ணே. என்னம்மா நீ என்ன சொல்ற? நம்ம வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? என் வைத்தியத்துக்காக நேத்து இவரு நகையை அடகு வைக்க தானே போனாரு. அண்ணே, அடகு வைக்கிற நகைக்கு கொஞ்சமா பணத்தை கொடுத்துட்டு அதிகமா வட்டி வேற கேட்பாங்க. நாம இருக்கிற நிலைமையில அது நமக்கு இன்னும் அதிக சுமையாயிடும். இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே அவனுக்கு பென்ஷன் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா எல்லாமே சரியா போயிடும். அது எனக்கும் தெரியும் அண்ணே, எல்லாம் சரியாயிடும். அது மட்டும் இல்ல அண்ணே, புருஷன் கஷ்டத்துல இருக்கும்போது நான் இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அழகு பார்த்து என்ன ஆக போகுது? அந்த பேச்செல்லாம் விடு. இது உன்னோட சொத்து தானே. இந்த வீட்டு பொண்ணுங்களுக்கு இன்னும் கல்யாணம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் நான். ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க ஏதோ முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீங்க ரெண்டு பேரும் போங்க. அத்தை, நாங்களும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். அம்மா அப்பாவோட சந்தோஷம் தான் முக்கியம், கல்யாணம் எல்லாம் அப்புறம் தான். இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிற வீட்ல பொண்ணும் பொருளும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சரியா சொன்னம்மா. கிளம்புங்க அண்ணி, அவர் வரத்துக்கு முன்னாடி நீங்க போயிட்டு வந்துருங்க. பீம் ஓடு.
பீம் பீம். வா வா ஓடி போயிடலாம் வா ஏய், பீம் நில்லுங்கடா. வா வா ஓடிடலாம் சொல்லிட்டே இருக்கேன், வா, நில்லுடா, பீம். நில்லுடா. கையில என்ன பழமா? ஆமா அப்ப பழத்தை திருடுறீங்களா? பழத்தை திருடல, இது காட்டு மரம் தானே. இங்க ஆடெல்லாம் மேயறத நான் பார்த்திருக்கேன். அப்படியா? அப்ப என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? இது காட்டு மரமா இருந்திருந்தா நான் எதுக்கு இவ்வளவு தூரம் உங்களை துரத்திட்டு வரேன்? எங்களை மன்னிச்சிருங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டோம். பறிச்ச பழத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. பின்னாடி போ. நீ தொட்ட பழத்தை நான் தொடவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. எடு, பணத்தை எடு. எங்ககிட்ட பணம் இல்லை. இது காட்டு பழம் தானே, இது ஆடுங்க தானே எப்பவுமே மேயுது. இது காட்டு பழம் இல்ல, நீங்க தான் காட்டு வாசிங்க. அந்த ஆடுங்கெல்லாம் பெரிய வீட்டுல இருந்து மேய வர்ற ஆடுங்க, உங்கள மாதிரி இல்ல. நீங்க அந்த சுபேதாரோட பசங்க தானே? இனி நான் அந்த பழத்துக்கான பணத்தை உங்க அப்பா கிட்ட வாங்கிக்கிறேன். ஏன் இப்படி பண்றீங்க? இந்த காட்டு பழங்களுக்காக எங்க அப்பாவை தேடி போய் பணம் வாங்குவீங்களா? இது ஆடுங்க சாப்பிட்டதா நினைச்சுக்க வேண்டியதானே? ஏய், போங்க. பீம் முன்னாலதான் மாட்டிக்கிட்டோம். போங்க போங்க, சீக்கிரம் போங்க. ரொம்ப நன்றிண்ணே, நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ஆமாண்ணே, நீங்க இருந்ததுனால எங்க வேலை சுலபமா முடிஞ்சது. சேச்சே, இதையெல்லாம் பேசி என்ன அண்ணியனாக்காதீங்க. நாளைக்கு வந்துருங்க. சரிண்ணே. ராம்ஜி, பையில ஒரு அணா கூட இல்லாம இருக்கும்போது இந்த 8 அணா பெரிய பணமா தெரியும். இது நாள் முழுக்க உழைச்சு சம்பாரிச்சது. சரிதான். இப்பதான் ஒவ்வொரு பொருளோட உண்மையான விலை தெரியுது. சரி சுபேதர் ஐயா, இன்னைக்கு உங்க பணத்துல டீ குடிக்கலாம். சரி போலாம். வா, போலாம். நண்பனோட குடிக்கிற டீயோட சுவையே தனிதான். சரிதான்ப்பா. அதுலயும் வேர்வை சிந்தி உழைச்சதுக்கு அப்புறம் டீ குடிச்சா ரொம்ப சுவையா இருக்கும். என் பசங்க இவர் கூடவா? நான் உன்னதான் தேடி வந்துகிட்டு இருக்கேன். பசங்க என் மரத்துல இருந்து பழத்தை பறிச்சுட்டாங்க. ஆனா இது காட்டு பழம் தானே, காட்டு மரத்துல தான் பறிச்சேன். எத்தனை தடவை சொல்றேன், அந்த மரத்தை எல்லாம் நான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன். அது காட்டு மரம் இல்ல. அந்த மரத்துக்கும் நான் பணத்தை எண்ணி கொடுத்திருக்கேன். பரவாயில்ல, விடுங்கண்ணே. சின்ன பசங்க மரத்தை பார்த்ததும் பறிச்சிருப்பாங்க. காட்டு மரத்தையெல்லாம் குத்தகைக்கு விட்டுருப்பாங்கன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க தான் பறிச்ச பழத்தை திரும்பி தரோமே. அப்புறமும் ஏய், நீ தொட்ட பழத்தை யார் தொடுவா? எனக்கு இதுக்கான பணம் வேணும். விட்டுருங்கன்னு சொல்றேன்லண்ணே, நீங்க என்னடானா? எவ்வளவு பணம் தரணும்? எட்டனா. 8 அணாவா? இந்த காட்டு பழத்துக்கு 8 அணாவா? ஓஹோ, இவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்திருக்கனே, அதுக்கே யாரு தருவா? அதுக்கெல்லாம் சேர்த்துதான் எட்டனா கேக்குறேன். எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப அதிகம்ண்ணே. இதெல்லாம் பழத்தை திருடுறதுக்கு முன்னையே யோசிச்சிருக்கணும். ஏய், உன் பசங்களை இதெல்லாம் சொல்லி வளர்க்க மாட்டியா?
ம் இந்தா. ஆ ஆ. ஆ மேலேந்து மேலேந்து. நீ இந்த காட்டு பழத்தெல்லாம் எங்க விக்கிற, யார் வாங்குறான்னு தெரியல. ஆனா அடுத்தவங்களுடைய இயலாமையை பயன்படுத்தி அவங்கள அட்டை மாதிரி உரியிறது சரியில்லை. அப்படியா? என்ன பார்த்தா உனக்கு அட்டை மாதிரி தெரியுதா? அண்ணா நீங்க செஞ்ச வேலை அப்படிதானே இருக்கு. இப்பெல்லாம் நீங்க ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எங்க கிட்டே நாக்காட ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க நாக்கெல்லாம் வெட்டிடுறேன் இரு. ஏன் நீங்களாம் பழத்தை பறிச்சுட்டு ஓடல? உங்க வயசுல என்னெல்லாம் பிடிக்கவே முடியாது, ஓடியே போயிடுவேன். நானும் ஓடினேன். ஆனா அவர் என்ன திருடன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதனாலதான் ஓடல, நின்னுட்டேன். ஏன்னா நான் திருட இல்ல. அடா ராம்ஜி, உன்னோட நீதி நேர்மையெல்லாம் உன் பையனும் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்பா மன்னிச்சிடுங்க, தப்பு நடந்துருச்சு. இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம். அப்பா உண்மையிலே நாங்க 2 பேர் தான் தப்பு பண்ணோம். ஆமாப்பா, பீம் எங்க கூட வரமாட்டேன்னு தான் சொன்னான். ஆனா உண்மையிலே இதெல்லாம் காட்டு பழம்தான். அதனால தான் நான் பறிச்சேன். மன்னிச்சிடுங்கப்பா, தப்பு நடந்துச்சு. ம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. என்ன முதலாளி இதை காட்டுப்பழம் இல்லைன்னு சொன்னா இல்லதான். இது நீங்க பண்ண முதல் தப்பு. ஆனா இதை இன்னொரு முறை பண்ணீங்கன்னா நான் மன்னிக்க மாட்டேன். சரியா? பீம், என்ன யோசிக்கிற? நீ வீட்டுக்கு போப்பா, நான் வரேன். இதுதான் உங்க பையனுடைய ஒரே பிரச்சனை. அவன் ரொம்ப யோசிக்கிறான். தேவையில்லாம யோசிக்க வேண்டான்னு நீங்க பீம் கிட்ட சொல்லி வைங்க. நான் நேத்து கொஞ்சம் பாடங்களை படிச்சுட்டு வர சொன்னேன். ஆனா இன்னைக்கு வரும்போது படிக்காமலே வந்திருக்கான். நான் ஒரு பாடமா இருக்கட்டும்னு வகுப்பை விட்டு வெளியே அனுப்புனேன். ஆனா வெளியில அவன் அதை பத்தியே யோசிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஆசிரியரையா, இந்த சமுதாயத்தில் எங்களுக்கு இருக்கிற இடம், அப்புறம் மற்றவங்க எங்களுக்கு கொடுக்குற நெருக்கடியினால எங்க சமூகத்துல எந்த பசங்களுமே யோசிக்கிறதே இல்லை. அப்புறம் வாழ்க்கையில எப்படிதான் முன்னேறது? பீம் யோசிக்கிறது தப்பே இல்லை. இன்னைக்கு என் பையன் யோசிச்சு யோசிச்சு மயங்கிட்டான். ஆனா நாளைக்கு இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சா ஒரு சமூகத்தையே தட்டி எழுப்புவான். இந்த டீ புடி புடிப்பா. என்ன ராம்ஜி, அந்த முதலாளி கேட்டாங்கிறதுக்காக காட்டு பழத்துக்கு போய் எல்லா காசையும் கொடுத்துருக்க கூடாது. அந்த ஆள் சொன்னதெல்லாம் பொய் தானு எனக்கு நல்லா தெரியும். பலத்தை காட்டி பணத்தை புடுங்குறான். ஆனா நான் இன்னைக்கு என்னோட எட்டனாவை கொடுக்காம இருந்ததா, ஏதோ பொய்ய சொல்லி சமாளிச்சிருந்தா இப்ப வேணா நான் பணத்தை கொடுக்காம தப்பிச்சிருக்கலாம். ஆனா அது ஒரு தப்பான உதாரணம் ஆயிடும். ஏன்னா என்னோட பசங்களுக்கு அவங்க பண்ண அந்த திருட்டுடைய விலை என்னங்கிறது பத்தி அவங்களுக்கு தெரியாமலேயே போயிருந்திருக்கும். இதே தப்ப திரும்பவும் பண்ணுவாங்க. அவங்க நிரந்தரமா திருட ஆரம்பிச்சிருவாங்க.
ஆனா இன்னைக்கு அவங்களுடைய அப்பா அவங்க செஞ்ச ஒரு சின்ன தப்புக்காக பணம் கொடுத்ததை பார்த்தாங்க. அதனால இனி அவங்க அப்படி எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன். இனி காட்டு பழம் என்ன சொக்க தங்கமே கிடைச்சா கூட அவங்க அதை எடுக்க மாட்டாங்க. என்னைக்குமே அவங்க திருடுங்கிற பட்டத்தை வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நாம செஞ்ச தப்புனால அப்பா அந்த முதலாளிக்கு தேவையில்லாம 8 அணா கொடுக்க வேண்டியதாயிடுச்சு.